சேலம் மாவட்டத்தின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 25 அடியாக குறைந்துள்ளது. இருப்பினும் சேலம் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளை தவிர இதர இடங்களில் தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் மோகன்ராஜ். மேட்டூர் அணையிலிருந்து 4 குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக மாவட்ட மக்களுக்கென சேலம் ஆத்தூர் குடிநீர் திட்டம், சேலம் காடையாம்பட்டி குடிநீர் திட்டம், அதேபோல தொட்டில்பட்டி கூட்டு குடிநீர் திட்டம் ஆகிய 3 திட்டங்களின் வாயிலாக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் கீழ் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவை, அதாவது நாள்தோறும் 175 மில்லியன் லிட்டர் என்ற அளவிலிருந்து தற்போது நீர் இருப்பை கொண்டு 123 மில்லியன் லிட்டர் தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அதாவது மொத்த தேவையில் இந்த தண்ணீரானது 71% என்ற அளவிற்கு வழங்கப்பட்டு வருவதாக குடிநீர் வடிகால் வாரியத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் சேலம் மாநகராட்சி பகுதியில் நாள்தோறும் 113 தனி குடிநீர் திட்டத்தின் வாயிலாக 113 மில்லியன் லிட்டர் அளவிற்கு தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தற்போதுள்ள சூழ்நிலையில் தங்குதடையின்றி தண்ணீர் வழங்கப்பட்டாலும் கூட மேட்டூர் அணையோட நீர் இருப்பை கொண்டு இனி வரும் காலங்களில் தடையில்லாமல் குடிநீர் வழங்குவதற்கான பல்வேறு முயற்சிகளை மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தொழிற்சாலைகள் மற்றும் ஆலைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள இணைப்புகளை துண்டிக்கும் பணி மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் 64 குடிநீர் ஆலைகளுக்கான குடிநீர் இணைப்புகள் துண்டிப்பு செய்யப்பட்டுள்ளன. இது மட்டுமல்லாமல் பல்வேறு ஆலைகளுக்கான குடிநீரை குறைத்து வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியரின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இவ்வாறான நடவடிக்கைகள் மூலமாக தற்போது மேட்டூர் அணையில் உள்ள 6 TMC தண்ணீர் இருப்பை கொண்டு இன்னும் 2 அல்லது 3 மாதங்களுக்கு பொதுமக்களுக்கு தடையில்லாமல் தண்ணீர் வழங்க ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காரு. இருந்த போதிலும் கூட தற்போதுள்ள சூழ்நிலையில் பொதுமக்கள் அனைவரும் மாவட்ட நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கி குடிநீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க பல்வேறு உதவிகளை செய்ய வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக பொதுமக்கள் தங்களுக்கான குடிநீரை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும், அதே போல தண்ணீரை தேவையில்லாமல் வீண் செய்யக்கூடாது என்ற பல்வேறு அறிவுரைகளும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் சேலத்திலிருந்து எஸ். மோகன்ராஜ்.